கிறிஸ்டியன் நெட்வொர்க் நேயர்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். ஒரு 25 வயதான ஒரு இளம் பெண், அந்த பெண்ணை கொலை செய்ய வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவு கொடுத்துள்ளது. அதாவது கருணை கொலை செய்ய வேண்டும் என்று. வாழ வேண்டிய வயதில் அந்த பெண்மணி மறுத்திருக்கிறார். இதனை எதிர்த்து கடந்த 18 மாதங்களாக கிறிஸ்தவ வழக்கறிஞர்கள் இதனை எதிர்த்து பல்வேறு முயற்சிகளில் ஈடுபட்ட போதிலும் தற்போது அதற்கு பலன் கிடைக்கவில்லை. என்ன நடந்திருக்கிறது என்பதை குறித்து விரிவாக பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவை பெற்றோர்கள் மற்றும் பிள்ளைகள் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். பெற்றோர்கள் செய்யும் ஒரு சில தவறுகள் அது பிள்ளைகளின் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் பாதிக்கிறது. இந்த கேஸ் உலக அளவில் மிகப்பெரிய அளவில் பேச்சு பொருளாக மாறியுள்ளது. அநேக மக்கள் இந்த தீர்ப்புக்கு எதிராக கடும் கண்டனங்களை தெரிவிக்கிறார்கள். என்ன நடந்திருக்கிறது என்பதை மிக தெளிவாக பார்க்கலாம். ஸ்பெயின் நாட்டை சார்ந்த ஒரு 25 வயதான இளம் பெண் தான் நியோலா காஸ்டிலோ. இவருக்கு அப்பா அம்மா என்று 2 பேர்கள் இருந்துமே தன்னுடைய 13ஆம் வயது முதல் அவர் அங்குள்ள ஒரு ஹோமில் வளர்ந்திருக்கிறார். இதனை அவரே ஒரு இன்டர்வியூவில் தெரிவித்திருக்கிறார். ஏன் அவர் ஹோமில் வளர்ந்தார் என்றால், இவருடைய தகப்பனார் ஒரு மதுவுக்கு அடிமையாக இருந்திருக்கிறார். இதன் காரணமாக வீட்டில் மிகப்பெரிய அளவில் சிக்கல்கள், குழப்பங்கள், குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் ஏற்பட்டுள்ளது. அவருடைய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பல கருத்து வேறுபாடுகள் இருந்துள்ளது. இதன் காரணமாக தன்னுடைய சிறு வயது முதலே அந்த பெண்மணி மனதளவில் பாதிக்கப்பட்டு ஸ்பெயின் நாட்டில் உள்ள ஒரு ஹோமில் வளர்ந்திருக்கிறார். இவ்வாறு வளர்ந்து வரும்போது வாலிப பிராயத்தில் பெற்றோருடைய அன்பு, ஆதரவு மிகப்பெரிய அளவில் கிடைக்காத காரணத்தினால் சில தவறான பாதைகளில் அவர் சென்றிருக்கிறார். இந்த சமயத்தில் ஒரு வாலிபனிடம் இருந்து ஒரு அன்பு கிடைத்த காரணத்தினால் அவனை மிகப்பெரிய அளவில் நம்பி இருக்கிறார். ஆனால் அந்த வாலிபன் இவரிடம் தவறாக நடந்துள்ளார். அவர் மட்டுமல்லாமல் கடந்த 2022ஆம் ஆண்டு ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வைத்து 3 நபர்கள் இவரை தவறாக அணுகி உள்ளார்கள். இதன் காரணமாக சொல்ல முடியாத மன அழுத்தத்தில் இவர் காணப்பட்டுள்ளார். இனிமேல் நம்ம இந்த உலகத்தில் வாழக்கூடாது என்ற ஒரு தவறான முடிவை எடுத்து அருகாமையில் உள்ள ஒரு மிகப்பெரிய கட்டடம், அந்த கட்டடத்தின் 5வது மாடிக்கு சென்று அந்த மாடியிலிருந்து கீழே குதித்துள்ளார். தன்னுடைய வாழ்க்கையை இதோடு முடித்துவிட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு மாடியிலிருந்து கீழே குதித்துள்ளார். இதில் மிகப்பெரிய அளவில் அவர் படுகாயம் அடைகிறார். குறிப்பாக ஸ்பைனல் இன்ஜரி ஏற்படுகிறது. அவருடைய முதுகு தண்டில் மிகப்பெரிய அளவில் காயம் ஏற்படுகிறது. அவர் மறிக்கவில்லை. ஆனால் இந்த ஸ்பைனல் இன்ஜரி ஏற்பட்ட காரணத்தினால் அவரின் இடுப்பின் கீழ்ப்பகுதி மொத்தமாக செயல்படாமல் ஆகிவிட்டது. இதன் காரணமாக இனிமேல் அவருடைய வாழ்நாட்களை அவர் கழிக்க வேண்டும் என்றால் அவர் வீல் சேரில் தான் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளாக அவர் தள்ளப்பட்டார். இதனால் மேலும் மிகப்பெரிய அளவில் மன அழுத்தத்துக்கு ஆளான அவர் அங்குள்ள அரசாங்கத்திடம் முறையிடுகிறார். என்ன கூறுகிறார் என்றால், என்னை கருணை கொலை செய்து விடுங்கள், என்னால் இனி இந்த உலகத்தில் வாழ முடியாது என்று அவர் கூறுகிறார். அதற்கான சட்ட நடவடிக்கைகளில் அந்த இளம் பெண் ஈடுபடுகிறார். இந்நிலையில் கடந்த ஜூலை 18ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு கட்டலோனியா கேரண்டி அண்ட் எவாலுவேஷன் கமிஷன் இவருக்கு சாதகமாக இவர் கருணை கொலை செய்யப்படலாம் என்ற ஒரு தீர்ப்பை அவர்களுக்கு வழங்கி உள்ளார்கள். 2024ஆம் ஆண்டு அவருக்கு அதை உறுதிப்படுத்திட்டாங்க. இந்நிலையில் இதனை கேள்விப்பட்ட அங்குள்ள கிறிஸ்தவ வழக்கறிஞர்கள் மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சி அடைந்தார்கள். உடனடியாக அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், இந்த பெண்மணியின் தந்தையிடம் சென்று அவரோடு இணைந்து சட்ட போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். ஏனென்றால் 25 வயதில் ஒரு பெண்மணி, அது இறக்க வேண்டிய வயது கிடையாது, வாழ வேண்டிய வயது. வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் மரணம் என்பது அதற்கு தீர்வாகாது என்பதை அந்த கிறிஸ்தவ லாயர்ஸ், கிறிஸ்தவ வழக்கறிஞர்கள் அறிந்த காரணத்தினால், ஏனென்றால் அவங்க எல்லாமே பைபிள் படிக்கிறவங்க, இதை தெரிந்த காரணத்தினால் உடனடியாக சென்று அந்த பெண்மணியின் தந்தையிடம் பேசி அவரோடு கூட இணைந்து மிகப்பெரிய அளவில் சட்ட போராட்டங்களை முன்னெடுக்கிறார்கள். குறிப்பாக பார்சலோனா நீதிமன்றம், ஹைகோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், சுப்ரீம் கோர்ட், கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட் மற்றும் கடைசியாக யூரோப்பியன் கோர்ட் ஆஃப் ஹியூமன் ரைட் ஆகிய அனைத்து நீதிமன்றங்களிலும், குறிப்பாக ஒரு நீதிமன்றத்தில் தீர்ப்பு மாறாக வந்ததென்றால் உடனடியாக அதற்கு மேலான நீதிமன்றம் அப்படி மேல்முறையீடு செய்து அவர்களால் எந்த அளவிற்கு சட்ட போராட்டத்தில் ஈடுபட முடியுமோ அந்த அளவிற்கு சட்ட போராட்டத்தில் அவர்கள் ஈடுபடுகிறார்கள். ஆனாலும் கடைசியாக 18 மாதங்கள் கழித்து யூரோப்பியன் கோர்ட் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அவங்க என்ன தீர்ப்பு கொடுக்கிறாங்க என்றால், இந்த பெண் கருணை கொலை செய்யப்படலாம் என்ற ஒரு தீர்ப்பை கொடுக்கிறார்கள். இந்த தீர்ப்பு வெளியானதும் ஸ்பெயின் நாட்டு மக்களை மிகப்பெரிய அளவில் கொந்தளிக்கிறார்கள். அவர்கள் மட்டுமல்லாது உலக அளவில் கடும் கண்டனங்கள் எழும்புகிறது நீதித்துறைக்கு எதிராக. இந்த சூழ்நிலையில் கடந்த மார்ச் மாதம், இந்த ஆண்டு 2 நாளைக்கு முன்பாக மார்ச் 26ஆம் தேதி நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் ஸ்பெயின் நாட்டில் உள்ள மருத்துவமனையில் வைத்து
அவர் கருணை கொலை செய்யப்பட்டார். அந்த சமயத்தில் இறுதி நிமிடத்தில் கூட அவருடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவருடைய ஒரு தோழி அந்த பகுதியில் நின்று எனக்கு நியோலாவை பார்க்க வேண்டும், பார்த்து அவரோடு பேச வேண்டும் என்று எவ்வளவோ முயற்சித்து, ஏனென்றால் அப்படி பேசியாவது அவளை கன்வின்ஸ் பண்ணி அவருடைய இந்த நிலைமையில் இருந்து அவளை வெளிக்கொண்டு வந்து வரலாம் என்று அவர்கள் முயற்சித்த போது கூட அங்குள்ள காவல்துறையினர் அவர்களை அனுமதிக்கவில்லை. அந்த வீடியோ கூட வெளியாகி உள்ளது. அனுமதிக்கவில்லை. அவர்கள் கண்ணீரோடு அந்த மருத்துவமனைக்கு வெளியே நிற்கிறார்கள். இந்த நிலையில் அந்த பெண்மணி 26ஆம் தேதி கருணை கொலை செய்யப்பட்டார். இந்த செய்தியை படிக்கும் போது மிகப்பெரிய அளவில் மனவேதனை உண்டாகியது. ஏனென்றால் 25 வயது என்பது சாகக்கூடிய வயதல்ல, மரணத்திற்கான ஒரு வயது இல்லை, அதுதான் வாழ வேண்டிய ஒரு வயது. ஆனால் வாழ வேண்டிய வயதில் டிப்ரெஷனின் காரணமாக இந்த பெண்மணி அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்ற ஒரு தவறான முடிவை எடுத்து அதற்கு நீதிமன்றங்களையும் நாடி சட்ட போராட்டங்களையும் செய்து அவர்கள் தங்களுடைய உயிரை மாய்த்துள்ளார்கள். இதற்கு முதல் காரணம் யார் என்று நம்ம பார்த்தோம் என்றால் அவர்களின் பெற்றோர் தான். இந்த பெண்மணியின் இளம் வயதில், அதாவது 13 வயது அந்த காலகட்டங்களில் அவருடைய தந்தை மதுபான பழக்கத்தில் அடிமையானது, குடும்பத்தில் ஒரு அன்பு இல்லை. இந்த காரணத்தினால் அவர் கோமல் வளர்கிறார். மேலும் வாலிப பிராயத்தை அடையும் போது வீட்டில் அன்பில்லை. இதன் காரணமாக வேறொரு வாலிபன் இவரிடம் அன்பாக பழகும் போது அதனை உண்மையான அன்பு என்று நம்பி அந்த வகையில் அவர் விழுகிறார். அதிலும் மிகப்பெரிய அளவில் அவர் பாதிக்கப்படுகிறார். சின்ன வயதில இருந்தே அன்பில்லாமல் ஏமாற்றங்களை சந்தித்த அந்த பெண்மணி கடைசியாக மிகப்பெரிய அளவில் ஒரு சிக்கலில் மாட்டி 3 பேர் அவரை சீரழிக்கிறார்கள். இதன் காரணமாக மிகப்பெரிய அளவில் டிப்ரெஷன் ஆன அந்த பெண்மணி மரணத்துக்கு நேராக செல்கிறார். இதனை பார்க்கிற பெற்றோர்கள், அதாவது பிள்ளைகள் வளர்ந்திருக்கிற சூழ்நிலையிலையும் மதுபானத்திற்கு அடிமையாகி இருக்கிற தகப்பன்மார்கள், கண்டிப்பாக நீங்கள் திருந்த வேண்டும். நீங்கள் செய்கிற சிறிய சிறிய தவறு அந்த பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையில் பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த கேசுமே அப்படிதான். பெற்றோர் தான் முதல் குற்றவாளிகள், பெற்றோர் தான் முதல் காரணம் என்று உறுதியாக சொல்லலாம். இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், நம்ம தேசங்களிலும் கூட பிள்ளைகள் வளர்ந்தாலும் தகப்பன்மார்கள் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகி இருக்கிறார்கள். மேலும் பல்வேறு குடும்ப சிக்கல்கள், இதன் காரணமாக சிறு வயது முதலே அன்பில்லாமல் அந்த பிள்ளைகள் இறுதியில் தவறான முடிவுகளுக்குள்ளாக செல்கிறார்கள். பிள்ளைகளும் வளரும் போது போதை பழக்கங்களுக்கு அடிமையாகி மிகப்பெரிய தவறான பாதையில் செல்கிறார்கள். மிகப்பெரிய வலைகளில் சிக்குண்டு அநேக வாலிபர்களின் வாழ்க்கைகள் சீரழிந்து போவதை நாம் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்லாமல் படிப்பு என்ற ஒரு காரணத்தை கொண்டு வந்து இன்றைக்கு தங்களுடைய பிள்ளைகளை அநேக பெற்றோர்கள் தேவாலயங்களுக்கு கூட்டி செல்லாமலும் தேவாலய ஆராதனைகளில் அட்டன் பண்ண விடாமலும் இருந்து கொண்டு படிப்பை மட்டுமே முக்கியத்துவமாக கருதுகிறார்கள். சில இடங்கள்ல எல்லாம் பார்க்கும்போது சண்டே அப்பாவும் அம்மாவும் சர்ச்சுக்கு போறாங்க, ஆனா பிள்ளை கிரிக்கெட் மேட்ச் விளையாட போகிறான், பிள்ளை டியூஷனுக்கு போகிறான், பிள்ளை வேற காரியங்களுக்கு செல்கிறான். வளரும் போது இந்த பிள்ளைகள், ஆனால் பெற்றோர்கள் அதனை கண்டுகொள்வதும் கிடையாது. இறுதியில் ஒரு நாள் பிள்ளைகள் தவறான பாதைகளில் செல்லும் போதுதான் வருத்தப்படுவார்கள். அந்த சமயத்தில் வருத்தப்பட்டும் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. வாழ்க்கையில எவ்வளவோ பிரச்சனைகள் மனிதனுக்கு வரும், ஆனால் எதுக்குமே மரணம் ஒரு தீர்வாகாது. சிறு வயது முதலே பிள்ளைகளை தேவாலயத்திற்குள்ளாக கொண்டு வர வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுக்கு தான் முதலிடம் கொடுக்க வேண்டும். நாங்கள் எல்லாம் அப்படிதான் வளர்க்கப்பட்டோம். ஒருவேளை வெளியில் பிள்ளைகள் ஸ்கூல், காலேஜ் மற்றும் பல்வேறு பகுதிகளில் செல்லும் போது ஒருவேளை அவருடைய வாழ்க்கை தடம் மாறக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வந்தால் கூட அவர்கள் அந்த வாரம் முடித்து ஞாயிற்றுக்கிழமை தேவாலயத்திற்கு வரும்போது அங்கு வசனம் மூலமாக, போதகரின் வார்த்தை மூலமாக தேவன் அந்த பிள்ளைகளிடத்தில் இடைபடுவார். அவருடைய வாழ்க்கை மீண்டும் ஒரு சரியான பாதைக்கு நேராக செல்வதற்கு அது மிக முக்கியமான ஒரு தருணமாக அமையும். ஆனால் இதனை இன்றைக்கு மறந்து, தேவனுடைய காரியங்களை மறந்து, இன்றைக்கு பணம், படிப்பு, உலகத்தின் மேன்மை இவைகளையே பெற்றோர்களும் விரும்புகிறார்கள், பிள்ளைகளும் விரும்புகிறார்கள். இதன் காரணமாக அநேக வாலிப பிள்ளைகளின் வாழ்க்கைகள் சீரழிகிறதை நம்மளால் பார்க்க முடியும். பெற்றோர்களும் பிள்ளைகளை கவனிக்க வேண்டும். இவங்க எங்க போறாங்க, எங்க வாராங்க, என்ன செய்யறாங்க, இது எல்லாவற்றையும் கண்டிப்பாக கவனிக்க வேண்டும். அதற்காக தான் தேவன் பிள்ளைகளை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் ஒரு நாள் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் எப்படி வளர்த்தீர்கள் என்று தேவன் கணக்கு கேட்கும் போது நம்மால் நிற்க முடியாது தேவனுக்கு முன்பாக. அதனை புரிந்த நாம் எல்லாரும் நம்முடைய பிள்ளைகளை தேவனுக்கு நேராக வளர்ப்போம், தேவனுக்குள்ளாக வளர்ப்போம். இந்த நியோலாவின் கேஸை நாம் பார்த்தோம். இதனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை இந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவிடுங்கள். மேலும் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் தடம் மாறி தவறான பாதைகளில் டிப்ரெஷனில் சிக்கியிருக்கிற வாலிபர்கள், இவர்கள் இந்த கட்டுகளில் இருந்து, இந்த வலைகளில் இருந்து விடுபடும்படியாக நாம் கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டும். இந்த வீடியோவை உங்கள் பிள்ளைகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். பெற்றோர்கள் கண்டிப்பாக மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். இதனை மனதில் முதன்மையாக வைத்துக் கொண்டு அதை நோக்கி பயணிப்போம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.